இருக்கிற வேலை வாய்ப்பும் பறி போயிடுச்சு. பொருளாதாரத்தை அமெரிக்காவுக்கு நிகராக உலகத்தரம் வாய்ந்த பொருளாதாரமா மாத்துவேன். நீங்க இன்னைக்கு 84 ரூபாய் ஒரு யூஎஸ் டாலர். ஏன் கொண்டு வரல? காங்கிரஸ் ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஆட்சி அங்க இருக்கும் பொழுது டெல்லியில 420 ரூபாய் வித்த கேஸ் சிலிண்டர் 1000 ரூபாய் தொட்டுடுச்சு. தேர்தலுக்காக 100 ரூபாய் குறைச்சிருக்கு. ஏத்த மாட்டேன் உறுதி சொல்லுங்க என்று சொல்ல மாட்டேங்கிறீங்க. வேலை வாய்ப்பு போச்சு, பொருளாதாரம் போச்சு. பெட்ரோல் டீசல் விலையை பாதியா குறைப்பேன். நீங்க குறைச்சிங்களா? ஒரு வாக்காளர்களுக்கும் கொள்ளையடிக்கப்பட்ட சுவிஸ் வங்கியில் இருக்க 5 லட்சத்தை கொண்டு வந்து கொடுப்பேன்னு சொன்னீங்க. எத்தனை மாசம்? 6 மாதத்தில் உலக வங்கியில் இருக்க பணத்தை, குறிப்பாக சுவிஸ் வங்கியில் இருக்க பணத்தை எடுத்து வந்து ஒரு வாக்காளருக்கு 15 லட்சம் கொடுப்பேன்னு சொன்னீங்க. கொடுத்தீங்களா? ஏமாத்துக்காரர்கள் வருகிறார்கள், எச்சரிக்கையாக இருங்கள். இந்த நாட்டை பாதுகாக்கப்பட வேண்டும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பேணி பாதுகாக்க வேண்டும். இந்த திருடர்களை விரட்ட வேண்டும். கொல்லாதவர்கள் யாருக்கும் உண்மையானவர்கள் கிடையாது. இதுவரை தேர்தல் கடன் பத்திரம் ஆயிரக்கணக்கான கோடியை ஊழல் செய்திருக்கிறார்கள். வாய் திறப்பதற்கு அவர்களுக்கு நாதி இல்லை. வாய் திறந்து பேசுங்கள் என்று சொல்லுகிறோம். எங்கள் முதலமைச்சர் என்னென்ன வாக்குறுதி கொடுத்தார்? 90 விழுக்காடு 2 ஆண்டுகளில் நிறைவேற்றி இருக்கிறார். அண்ணன் மோகன் சட்டப்பேரவையில் இருக்கார், தெரியும் அவருக்கு. 90 விழுக்காடு வாக்குகளை நிறைவேற்றி இருக்கிறார். கொடுத்த வாக்குறுதியை மட்டுமா நிறைவேற்றினாரு? எல்லாம் சொல்லுவாங்க தேர்தல் வாக்குறுதியை கொடுத்துட்டு நிறைவேற்ற, அதோட கடமை முடிஞ்சதுன்னுவாங்க. ஆனால் என்னென்ன தேர்தல் வாக்குறுதி, கொடுக்காத வாக்குறுதி நிறைவேற்றிருக்கார்? எண்ணும் எழுத்தும் அடுத்த தலைமுறை உருவாக்கணும். கொரோனா பெருந்தொற்றுல மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாக இருக்கு. இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம் 48, நான் முதல்வன், புதுமை பெண், உங்கள் தொகுதியில் முதலமைச்சர், காலை உணவு திட்டம், பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தாரு. அதுதான் வரலாறு. இப்போது காலை உணவு திட்டத்தை மாணவர்கள் பசிக்காமல் பசியாறிவிட்டு படிக்க வேண்டும், மூளை வளர்ச்சி ஏற்பட வேண்டும், அவர் சமூக வளர்ச்சி ஏற்பட வேண்டும் என்ற அக்கறையில காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். இந்த மாநிலத்தில் இருந்து எடுத்துட்டு போய் தான் எல்லா மாநிலங்கள்லயும் இப்ப காலை உணவு திட்டத்தை நடைமுறைப்படுத்த போறாங்க. அப்போ வழிகாட்டியாக முன்னோடியாக இருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நாம் வாக்களிக்க போகிறோமா? நியாயத்தை கேட்டு நீதிக்காக போராடுகின்ற ராகுல் காந்தி அவர்களுக்கு வாக்களிக்க போகிறோமா? மோடி அவர்களுடைய ஆட்சி யாருக்கான ஆட்சி என்பதை நாங்கள் கேட்கிறோம். நீங்க சொல்லுங்க. நாங்கெல்லாம் பட்டியலிட்டு சொல்றோம். சொன்னதையும் செய்திருக்கிறோம், சொல்லாததையும் செய்திருக்கிறோம். மோடிய நீங்க சொன்னதை செஞ்சீங்களா? நான் சவால் விட்டு 1 வருடமாக கூப்பிட்டு கொண்டு அண்ணாமலை வாங்க ஒண்ணுக்கு ஒண்ணு உட்காரும், நீங்க பேசுங்க. நாங்க பேசுறோம். எங்களுடைய வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கிறோம். எங்களுடைய ஆட்சியில கட்டமைப்பை உருவாக்கப்பட்டது. இந்தியாவில் தங்க நாற்கரங்கள் சொல்ற சாலைகளை டிஆர் பாலு அவர்கள் கொண்டு வந்தார் அமைச்சரா இருக்கும் பொழுது. நீங்க செஞ்சீங்களா? சொல்லிட்டு விட்டு போயிட்டீங்க. இன்னைக்கு இந்திய பொருளாதார வளர்ச்சிக்கு மிகப்பெரிய முதுகலமாக இருக்கின்ற சிறு குறு நடுத்தர தொழில், அதை கட்டி எழுப்பியது காங்கிரஸ் பேர் இயக்கத்துடைய ஆட்சியில். நவரத்னா என்று சொல்லுகின்ற பொது நிறுவனங்கள், நல்ல வாயை சம்பாதிச்சா நாரவாயை வித்து துணுவான்னு சொல்லுவாங்க கிராமத்துல. ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி கட்டமைத்த இந்த பொது நிறுவனங்கள் நவரத்னாவை நீ வித்து சாப்பிட்டு இருக்க. எய்ம்ஸ் மருத்துவமனை காங்கிரஸ் ஆட்சியில ஜவஹர்லால் நேரு அவர்களால் கொண்டு வரப்பட்டது. அங்க கொரோனாக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அமித்ஷா வெளியில சொல்றாரு, என்ன செஞ்சது காங்கிரஸ் நாட்டுக்கு? அந்த எய்ம்ஸ் மருத்துவமனையை கொண்டு வந்ததே காங்கிரஸ் ஆட்சியில. இதையெல்லாம் என் அருமை சகோதரர்களை, இந்த நாட்டில் யார் ஆள வேண்டும், யார் ஆளக்கூடாது, மக்களை பாதுகாக்க வேண்டும். 17 பொது தேர்தலில் வாக்களித்திருக்கிறார்கள். இந்த 18வது பொது தேர்தல் என்பது மிக மிகவும் முக்கியமான தேர்தல். நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர், மத்திய சென்னை வேட்பாளர் அன்பு சகோதரர் தயாநிதி மாறன் அவர்கள் குரல் மீண்டும் பாராளுமன்றத்தில் ஒலிக்க வேண்டும். அழகாக பேசக்கூடியவர், தமிழ்நாட்டு மக்கள் உரிமைக்காக போராடக்கூடியவர், அழகிய தமிழில் பேசக்கூடியவர். இப்படிப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர், சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினராக இந்தியாவிலே விளங்கிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு உங்களுடைய பொன்னான முத்தான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்தில் வாக்களியுங்கள். அவர் தகவல் தொழில் புரட்சியை செய்திருக்கிறார். தகவல் தொடர்பு அமைச்சராக இருக்கும் பொழுதுதான் இந்த செல்போனுடைய புரட்சி ஏற்பட்டது இந்தியா முழுவதும். அப்படிப்பட்ட வேட்பாளர், வரலாற்று சிறப்புமிக்க வேட்பாளர்,
தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக குரல் கொடுக்கின்ற வேட்பாளர் அருமை சகோதரர் தயாநிதி மாறன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில வாக்களிங்கள் வாக்களிங்கள் என்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.